ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ ஓட்ட போயிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போகிற வழியிலே எங்கள் ஒரு ரைடு கிடச்சிருக்கு. நான் தாம்பரத்தில் போயிட்டு கன்டினியூ பண்ணலான்னு இருந்தேன். பார்த்தாச்சுன்னா எங்கேயே ஒரு ரைடு கிடச்சிருக்கு. கஷ்டப்பட்டு கரெக்டாக இந்த சிக்னல் கிட்ட தான் நிற்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே ஆப்போசிட்டில் ஒருத்தர் நிற்கிறாங்க. அவங்களும் அண்ணோ ரேப்பிடோ ப்ரோ, அவங்களே தான். ஓடிபி 3603. ஓகே ஓகேங்க ப்ரோ, போகலாமா? ஓகே கேஸ், கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டோம். கரெக்டாக இங்கே 9.4 தான் காமிக்குது. எங்கே ட்ராப் பண்ணால் தாம்பரம் தான் ரயில்வே ஸ்டேஷன். கரெக்டாக 9.4 இருக்குல்ல, இதே ப்ளஸ் ஒரு 600 மீட்டருக்குள்ளே வந்துருந்தேன்னா கண்டிப்பாக 150 ரூபாய் மேலே வரும் அமௌண்ட்டு. அது அந்த 10 கிலோமீட்டருக்குள்ளே வரதுனால அவ்வளோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது அமௌண்ட்டில் நமக்கு வருது. 10 கிலோமீட்டர் மேலேனா அமௌண்ட் அதிகமாக இருக்கும், 10 கிலோமீட்டருக்குள்ளே வர்றதுன்னா அமௌண்ட் கம்மியாக இருக்கும். சரி ஓகே, நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, நமக்கு அது லாபம் தான். ஏன் பார்த்தீங்கன்னா நான் இல்லைனா வளர்க்க மாட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு தாம்பரம் வரைக்கும் வெட்டியாக தான் போவேன். அதுக்கப்புறம் அங்கே தான் ரைடு ஸ்டார்ட் ஆகும். பரவாயில்ல, நமக்கு பொருளில் ஒன்று கிடச்சிருக்கல, அப்படின்னா லாபம் தானே கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரேப்பிடோவில் ஓட்டுறது லீகலானு கேட்டிங்கன்னா அது நமக்கு லீகல் தான். அஃபிஷியலாக கவர்மெண்ட் பேன் பண்ணது வரைக்கும் நமக்கு பைக் டாக்ஸி ஓட்டுறது லீகல் தான், ஓகேவா? ஆனால் என்ன ஓட்டவும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. இந்த ஆட்டோக்காரங்க நிற்கிற சைடில் மோஸ்ட்லி இது ரைடு எடுக்காதீங்க. ஏன்னா அவங்க வாண்டடே வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஆல்ரெடி இப்போ இந்த இஷ்யூலாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து வம்புழுக்கிற மாதிரி தான் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எங்கே நிற்கக்கூடாது, அங்கே போ, அப்படியே மரியாதை எல்லாம் மாதிரி தான் பேசுவாங்க, ஓகே தான். ஆனால் இப்போ இந்த இஷ்யூலாம் போயிட்டுருக்கு. அது அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி. ஸோ அதனால் ஆட்டோக்காரங்க கிட்டே, அதாவது ரைடு இருக்கு, கொஞ்சம் தவிர்த்துருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ரைடு வருதுன்னா நீங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. இங்கே இப்போது அந்த ஆட்டோக்காரங்களே கொஞ்சம் ஃபேக் ஆர்டர் போட்டு கூப்பிட்றாங்க. எப்படின்னா நம்ம கொஞ்சம் பெரிய ரைடெலாம் வர மாதிரி எடுப்போம்ல, அட்லீஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் அந்த மாதிரி ரைடெலாம் கொஞ்சம் லாங் ஆட் வர மாதிரி ஆட்டோக்காரங்க போடுவாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம டக்குன்னு இது எடுத்துகிட்டு நம்ம போயிடுவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபேக் ஆர்டர் போட்டே நம்மளை கூப்பிட்றாங்க பஞ்சாயத்துக்கு. ஸோ அப்படிலாம் போயிட்டுருக்கு. ரைடுக்கும் பார்த்து ஓட்டுங்க கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்களே என்ன மாதிரி மிக்சிங் ஆப் ஓட்டுறீங்கன்னா, அதாவது ரேப்பிடோ, ஓலா, ஊபர் எல்லாம் போட்டு மிக்சிங்கில் ஓட்டுறீங்கன்னா ரேப்பிடோ ஓட்டுங்க, ஊபர் ஓட்டுங்க. இந்த ஓலாவில் ரைடுக்கு கொஞ்சம் பார்த்து தான் எடுங்க, ஓகேவா? ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எதனா கொஞ்சம் பிரச்சனை மாட்டிக்கிட்டவங்க கூட அவங்க ரேப்பிடோ ஒன்று வராங்க, ஊபர் ஒன்று வராங்க. அவங்க ஆஃபீஸில் வந்து அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி தராங்க, ஃபைனை கட்டி அந்த மாதிரி பண்ணி தராங்க. இந்த ஓலா இருக்குல்ல, அதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதாவது ஒரு ஆஃபீஸு கிடையாது, ஒரு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. அதை நம்ம மாட்டிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம தான் கையில் காசு போட்டு கட்ட வேண்டிய இருக்கும். இதே நீங்கள் மாற்று டைமும் ரேப்பிடோ ரைட்லேயோ இல்லை ஊபர் ரைடில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, அவங்களே வந்து பார்த்துப்பாங்க பேலன்ஸ் எல்லாம். ஸோ அதான் ஓலா மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. இப்போ நமக்கு ஒரு ரைடு வந்துருக்கு. இது என்ன கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்துகிட்டு போல இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா இது எங்கே ட்ராப்னா, இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு ஈஸ்ட்டில் பிக்கப் பண்ணிட்டு ஏர்போர்ட்டில் ட்ராப்பு. மொத்தமாக ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. நான் வழக்கம் பண்ணி இந்த ஏர்போர்ட் ரைடில் எடுக்க மாட்டேன். ஆனால் இது கொஞ்சம் அவசரத்தில் எடுத்துகிட்டேன் போல இருக்குது. வந்தோடனே டக்கு நான் அவசரம் பண்ணிட்டேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏர்போர்ட்டுக்கு போயும் ரொம்ப நாள் ஆகுது இல்லை, அவங்க பார்த்துக்கலாம் கைஸ். இதுக்கு ஏன் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன்னா, நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ரொம்ப திட்டிருப்பேன். அது போட்டால் வேலைக்கு ஆகாது. அந்த டைமில் இருந்து கோவத்தில் திட்டேன். அதுக்கப்புறம் சரி நான் அது போட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி தான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். என்னாச்சுன்னா, இந்த ஆர்டர் வந்தாக்கலாம் நான் லொக்கேஷன் வந்து, அதாவது என்ன ஆர்டர் வந்துச்சு, நான் அக்செப்ட் பண்ணிட்டு லொக்கேஷன்லேருந்து கேட்டுட்டு தான் அவனோட லொக்கேஷனுக்கு போகிறேன் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆன. அப்போ அவன் சொல்கிறான் ஆமாம் வாங்கன்னு. அப்போது அவன் எங்கே இருந்தான் பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே இருந்துருவான் போல இருக்குது. அதாவது ட்ரெயினில் இறங்கி வர மாதிரி. நான் அவன் சொன்னால் நான் இப்போது வந்துட்டுருக்கேன், நீங்கள் அதில் வாங்க, கரெக்டாக இருக்கும்னு. அதாவது அவனே தெரிஞ்ச ஹிந்தியில் இதெல்லாம் சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் லொக்கேஷனில் போயிட்டேன். லொக்கேஷனுக்கு போயிட்டு ஒரு வெயிட் பண்ணுறேன், இல்லை போனோடனே கால் பண்ணேன். அவன் நான் வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறேன். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்ணுறேன் அவனுக்கு. அப்போவும் அது எடுத்துகிட்டு இதோ வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்ணேன். அதை தாண்டி 5 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்ணேன், அப்போ எடுக்கலை. அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்ணேன், எப்போ எடுக்கலை. லாஸ்ட்டாட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ட்ரை பண்ணுறேன், கேன்சல் பண்ணி விட்டான். 3வது வாட்டியாக 4வது வாட்டியாக கால் பண்ணும்போது கேன்சல் பண்ணி விட்டான். நான் இந்த கடுப்பில் வச்சு கிழிச்சிருப்பேன். ஸோ அதனால் இந்த வாய்ஸ் ரெக்கார்டு, நம்மளோட மைண்டு என்ன தான் நீட்டாக வச்சுட்டு இருந்தாலும் சில நாகரிகம் பண்ணுற வேலையானால நம்ம மைண்டுக்கு இருக்க பிடிக்குது. கடுப்பேற்றுறாங்கடா. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வடக்கு கால் எடுத்தேன். நான் இப்போ கால் பண்ணிகிட்டே இருந்தேன். கால் எடுத்து நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படி சொன்னான். நான் வச்சு கிளின்னு கிழிச்சு விட்டேன். என்ன முடியும் அப்படி கிழிச்சு விட்டேன். ஏதோ ஹிந்தியில் தெரிஞ்ச 1-2 கிட்ட வரது எல்லாம் வச்சு. வேறு என்னங்க பண்ணுறது? என்ன ரைடை புக் பண்ணான். கரெக்டாக ஒரு 4:15 ரைடு வந்துச்சு. கரெக்டாக 3 நிமிஷத்தில் இங்கே வந்தேன். 4:18 இங்கே வந்துட்டேன்.
இது கால் பண்ணுற 2 மினிட்ஸில் வரேன். அது அதுக்கப்புறம் கால் பண்ணுறேன், எடுக்கலை. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அது திரும்பி கால் பண்ணுறேன், எடுக்கலை. இப்போ லாஸ்ட் டே கேன்சல் பண்ணி விட்டான். அவன் கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ண வச்சான். நான் அந்த நம்பரை இவனை போட்டு விட்றேன், உங்களால் என்ன முடியுமோ இவனை பண்ணி வச்சு கிழிச்சுக்கோங்க, ஓகேவா? இப்படிப்பட்ட நாதாரையில் வச்சு கிழிச்சாதான் இதுக்கு மேலே அவனோட புத்தி வரும். ஐயோ 27 கிலோமீட்டர் ஒரு ஆர்டர் வந்துச்சு. போச்சே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. நான் எப்படின்னா நம்ம அந்த ரைட் கேன்சல் ஆச்சு இல்லை, அங்கேருந்து இங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு 27 கிலோமீட்டருக்கு முகப்பேர் ஈஸ்ட்னு ஒரு ஆர்டர் கிடச்சி. ஆனால் அந்த ஆர்டர் நல்ல ஆர்டர் தான். ஆனால் அது கிடச்சிருந்தா எப்படி நம்ம ட்ராப் பண்ணிட்டு கோயம்பேடு பக்கம் அப்படி போயிருக்கலாம். அது நல்ல ஒரு ஆர்டர். சரி ஓகே, அது கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல்னு அது எடுத்துட்டாங்க, ஆட்கள் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இங்கே வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ டக்குன்னு அடுத்த ஒரு ஆர்டர் போட்டேன். இது ஒரு 28 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்துச்சு. எங்கேன்னா ஆனால் இது ஆவடி ட்ராப்பு. சரி பரவாயில்ல, நமக்கு அமௌண்ட் கிடைக்கும்னு எடுத்துட்டு நான் சொல்லிட்டேன். இது அவுட்ரு ஏரியா. அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுங்க? 450 சம்திங் அதை வந்துருந்தாங்க. நான் சொன்னேன் இது அவுட்ரு ஏரியா, அங்கே போயாச்சுன்னா ரிட்டன் ஆர்டர் கிடைக்காது. ஸோ ஒரு ரவுண்டாக 500 பண்ணிட்டீங்களான்னு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போது அதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். இவங்க போட்டிருக்க லொக்கேஷன் எங்கன்னா ஈஸ்ட்டில் போட்டுருக்காங்க மறுபடியும். ஆனால் இங்கே கால் பண்ணிக்கிட்டால இந்த சர்ச்சுக்கிட்ட தான் நிற்கிறேன்னு சொன்னாங்க. ஓடிபி ப்ரோ 4464 உட்காருங்க. போலாம் ப்ரோ. ஓகே கைஸ், நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் தான் காமிக்குது. 27 கிலோமீட்டரு 30 நிமிஷம். பரவாயில்ல, அந்த ஆர்டர் கேன்சல் ஆகுது. நம்ம எதுவும் மனசை தேதி வேண்டியதான். ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல்னா, நம்ம அவுட்ரு ஏரியா போயாச்சுன்னா ஆர்டர் கிடைக்குமா அந்த ஒரு கேள்வி தான். வாங்க பார்த்துக்கலாம். எவ்வளோ? 500 ப்ரோ. 500. பே பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு நமக்கு 450 ஒன்று வந்துச்சு. கஸ்டமர்கிட்ட நம்ம கேட்ட மாதிரி 500 பே. ஓப்பா, இது ஏன்னு தெரியல, இந்த பேஜ் ஒன்று நல்ல பிரைட்னஸ் ஆகிட்டுருக்கு. கரெக்ட், ஓகே. கேட்ட மாதிரி 500 பே பண்ணிட்டாங்க. நீ மொத்தத்தை ஆன் பண்ணி விட்ருலாம். மேபி கிடைச்சா கிடைக்கும்ல. ஓலா அப்புறம் ஊபரு. ஓகே ஐஸ். ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில, வழக்கம் மாற்றியோட இன்றைக்கி செம்ம குளிராட்ருக்குப்பா. ஹைவேல வந்துட்டு இருந்தேன், அப்படியே எனது ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ குளிராட்ருக்கு. மழை என்ன வருமோ? இல்லை நிலா எல்லாம் க்ளீனாக தான் தெரியுது. இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 5:33 ஆகுது. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணிட்டு கோயம்பேடு மெட்ரோ ட்ராப்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல. ஆனால் என்ன, நம்ம அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கும் சர்ஜி முடிக்கிறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போனால் கூட எதிராக ஒரு சர்ஜியில் ஒரு ஆர்டர் தூக்கிடலாம். பார்ப்போம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இப்போ கரெக்டாக இங்கேருந்து 12 கிலோமீட்டர் காமிக்குது. 12 கிலோமீட்டரு. ஆனால் நம்ம போய் ரீச் ஆகிற டைம் என்ன தெரியுமா? 6:03. சொன்னேன்ல, சர்ஜி முடிகிறதுக்கு நம்ம போய் ரீச் ஆகிற டைம் கரெக்டாக இருக்கும் ஒன்று. சரி ஓகே, போனால் போட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா இது நம்ம கோயம்பேடு மெட்ரோ ட்ராப் தானே. நம்ம அங்கே ட்ராப் பண்ணிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டு போய் நான் ஒரு பெரிய ரைடு தூக்கலாம். ஸோ அதனால் ஓகே தான். எவ்வளோ? 180 ப்ரோ. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே கைஸ், இந்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ரைடுக்கு 180 வந்து கஸ்டமர் 200 பே பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 6:02 ஆகுது. அவ்வளோதான், இனி சர்ஜி இருக்காது. பார்ப்போம், வெயிட் பண்ணி ஆனால் போய் ஆர்டர் எடுக்கலாம். 1 hour later. இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்பேடு கிட்ட தான் இருக்கேன். ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 7:04 ஆகுது. நம்ம அந்த ஆர்டர் முடிச்சு 1 hour மேலே ஆகுது. என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தில் நோட் பண்ண மாட்டேன். இன்றைக்கி சாட்டர்டேனா ஆர்டர்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுவும் வார கடைசி பார்த்தீங்களா, வார ஸ்டார்டிங்லாம் ஆர்டர் ஃபுல்லாக நல்லா இருக்கும். இது வார கடைசி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆர்டர் இருந்துச்சு, ஏன்னா பெரிய அளவு சொல்கிற மாதிரி ஆர்டர் இல்லை. பெரிய லாங் கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்த ஸ்டார்டிங்லேயே ஒரு 21 கிலோமீட்டர் போட்டேன். எங்கன்னா படூர் நியூ, அது திருமலை சைடு அங்கே அதை தாண்டி வரும். அங்கே போட்டால் ஆனால் நான் அது எடுக்கலை. நான் கொஞ்சம் கூட வெயிட் ஆகிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே உட்கார வச்சான். அதுவரை இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கு. இது எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 19 கிலோமீட்டர் தான்.
இங்கே கோயம்பேட்டில் பிக்கப் பண்ணிட்டு பள்ளிக்கரணையில் ட்ராப் பண்ணோம். கஸ்டமருக்கு கால் பண்ணேன், ஏதோ இங்கே தான் நிற்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்டோக்காரங்க நிற்கிறாங்க. எங்கடா நிப்பாட்டுக்கு கரெக்டாக தான் புக் பண்ணோம். இங்கே ஒரு லேடி கஸ்டமர் தான் புக் பண்ணோம். இங்கே ஓடிபி சொல்லுங்கள். 5876 உட்காருங்க. போகலாமா? ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். கரெக்டாக இப்போ இங்கேருந்து 20 கிலோமீட்டர் காமிக்குது. 20 கிலோமீட்ரு 35 நிமிஷத்தில் ரீச் ஆகலாம் போட்டிருக்கு. ஓகே, அந்த ரைடு எடுத்திருந்தா 21 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஒரு 1 ஹவர் சேவும் ஆகிருக்கும். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். $230. ஓகே, ஜிபேவா? ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஆச்சு ஹாஸ்பிட்டல் பண்ணணுமா? ஓகே, வந்துச்சு. தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த இடம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடம்க்கு இதுவா? இது செகண்டில் வாங்கினேன் 5000 ஆச்சு. ஆமாம், அது அவ்வளோ போகும். ஆமாம், வீடியோ எடுத்து சும்மா போடலாமே, அதுக்காக. குட்டி யூடியூபர். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்க அமௌண்ட்டு 230 வந்துச்சு. ஆனால் கஸ்டமர் 250 பே பண்ணியிருக்காங்க. ஓகே, $216. கைஸ், இப்போ டைம் என்ன ஆகுதுங்கன்னா 7:50 ஆகுது. நம்ம 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோமா, கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர் ஆக போகுது. நம்ம இப்போ இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா ஒரு 1021 ஏர்ன் பண்ணியிருக்கோம். என்னோடய டார்கெட்டு தான். நான் காலையில் விடிய ஸ்டார்ட் பண்ணுறேன்ல, அதான் ஒரு 7-8 மணிக்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் ஓட்டுவேன். பரவாயில்ல, டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் பகலில் ஓட்டுவோம், பார்க்கலாம். கைஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கே தாம்பரத்துக்கிட்ட தான் இருக்கேன். நம்ம லாஸ்ட் அங்கே பள்ளிக்கரணை அந்த ரைட்டு முடிச்சோம்ல, அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கேனா இங்கே தாம்பரத்துக்கு தான் போர்ட்டில் ஒரு ஆர்டர் இருந்துச்சு, ஒரு 200 ஆர்டர். ஸோ அதை இங்கே ட்ராப் பண்ணிட்டு இப்போ இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ மணி என்ன பார்த்தீங்கன்னா 9:56 ஆகுது. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அது எங்கேன்னா இங்கே பக்கத்தில் தான். இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் 1.8 காமிக்குது. ஓகே, அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு எங்கே போகணுன்னா செங்காடு. நான் டக்குன்னு எடுத்தேன். எனக்கு செங்காடுன்னு பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு, அது ஒரு அவுட்டர் ஏரியா தான். எடுத்துகிட்டு போட்டு பார்த்தேன், எங்கேனா ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி ஒரு லொக்கேஷனில் வருது. ஆர்டருக்கு அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு ரிஸ்க்குண்டு 417 வந்துச்சு. பரவாயில்ல, ஓகே தான். நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. போர்ட்டில் கூட 1-2 ஆர்டர் தான் அடிச்சு. ஆனால் இன்னைக்கு டோட்டலாகிட்டே ஆர்டர் கம்மியாக தான் இருக்குது. ரேப்பிடோலாம் பெருசாக எந்த ரைடுமா வரல. சின்ன ஆர்டர் கூட அவ்வளோ வரல. ஒரு 2-3 ஆர்டர் அடிச்சு நான் எல்லாத்தையுமே ரிசெட் பண்ணி தான் விட்டேன். அப்போ இந்த ஆர்டரை டக்குனு தூக்கி போட்டேன், அதான் எடுத்துட்டேன். ஓகே, பார்த்துக்கலாம் வாங்க. கஸ்டமர்கிட்ட வேணால் ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டு பார்க்கலாம். ஆனால் எனக்கு இந்த போர்ட்டில் கேட்குறதுல லைட்டாக ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான். ஏன்னா இதை ரிப்போர்ட் பண்ணி விட்ருவாங்க. ரிப்போர்ட் பண்ணி விட்டால் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இது அங்கே கஸ்டமர்கள் நமக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் இப்படி கஸ்டமர் என்ன அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்குறீங்களா? நமக்கு தானே தெரியும் அவுட்ருக்கு போய் எதுனா ஆர்டர் கிடைக்காதுன்னு. கைஸ், கஸ்டமருக்கு கால் பண்ணேன், இதோ வரேன்னு சொன்னார். ஆனால் எந்த கம்பெனின்னு எதுவுமே தெரில. இங்கே ஏதோ வீடுன்னு நினைக்கிறேன். வரட்டும். இந்த கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 31 கிலோமீட்டர் காமிக்குது. 31 கிலோமீட்டர் 49 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. ஓகே, கரெக்டாக முடிச்சூர்லாண்டு அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு பிடிச்சிட்டு ஸ்ரீபெரும்புத்தூர்லாண்டு போகுது. பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு லக் இருந்துச்சுன்னா அங்கேருந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். பேமெண்ட் யார் என்ன பண்ணுவாங்க? எங்கே தானா? நான் அமௌண்ட் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நான் அவுட்ரு ஏரியாவுக்கு போகுது. போயதுன்னா ரிட்டன் ஆர்டர் கிடைக்காதுல்ல. எது ரெகுலராக போகுது. ஆனால் அங்கே போயதுன்னா ரிட்டன் ஆர்டர் கிடைக்காது. நான் அதான் சொன்னேன். ஓகேண்ணா,
கொடுத்துட்டு கால் பண்ணுறேன். ஓகே கைஸ், பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். அப்படியே கிளம்ப வேண்டியதான். நான் குரூப்பில் ஏதோ ஒரு ஆர்டர் போடுறாங்க. நான் இப்போ கஸ்டமர்கிட்ட சொன்னேங்க, இது அவுட்ரு ஏரியா போகுது, அமௌண்ட்டு பே பண்ண கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு. ஒன்றும் ஒரு தெரியாரு, அவுட்ரு ஏரியா தான் போகும். இப்படி தான் சொல்லும் போது தான் கொஞ்சம் வருத்தமாட்டிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகேப்பா, இப்போ 417 இல்லை, சரி ஓகே, ஒரு 20 ரூபா 30 ரூபா போட்டு நான் ரவுண்டாக ஒரு 450 ரூபா பண்ணால் கூட சரி ஓகே, நம்ம அப்படி ஒரு மாதம் தேத்திக்கலாம். இது அப்படி தான் போகும். அப்படிலாம் கொஞ்சம் நக்கல் எடுத்துலாமல் நம்ம கொஞ்சம் கடுப்பாகுது. சரி ஓகே. நான் இந்த ஆர்டர் தான் எடுத்துருக்க மாட்டேன். இப்போ ஆர்டர் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு வைங்களேன், ரேப்பிடோவில் ஆர்டர் வருது, போர்ட்டலில் ஆர்டர் வருது, நான் ஆர்டர் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா பிளேஸ் தெரியாமல் நம்மளால் எப்படி இருக்க முடியும்? சரி நான் தான் பார்த்தேன், போர்ட்டலில் கூட மொத்தமே ஒரு 2 ஆர்டரோ 3 ஆர்டரோ வந்துச்சு. ஒரு ஆர்டர் இங்கே அங்கேயே பிக்கப் பண்ணி அங்கேயே ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு 47 ரூபாய் ஒரு ஆர்டர் வந்துச்சு. வெஸ்ட் தாம்பரத்தில் பிக்கப் பண்ணி அங்கேயே ட்ராப் பண்ணுற மாதிரி. அது இல்லாமல் இன்னொரு 120 ஆர்டர் இருந்துச்சுங்க, அது பல்லாவரம் போகிற மாதிரி. அதெல்லாம் எடுத்தால் வேலைக்கு ஆகுதுங்க, சின்ன சின்ன ஆர்டர் ஓட்டிகிட்டு இருக்கணும். சரி நான் தான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு ஆர்டர் வரல, இந்த ஆர்டருக்கு போட்டேன். சரி அதனால தான் எடுத்தேன், ஓகே பார்த்துக்கலான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டருக்கு நமக்கு 417 ரூபா அமௌண்ட் காமிக்குது இல்லை, இது பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம இந்த ஆர்டரை டெலிவரி பண்ணும்போது அது 2 ஒரு கமிஷன் அமௌண்ட் அவன் பிடிப்பான் பாருங்களேன். கமிஷன் அமௌண்ட் பிடிச்சா கூட நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம், அதில் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம். இந்த கமரில் தான் முடியுது லொக்கேஷன், இங்கே தான் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே கைஸ், டெலிவரி பண்ணிட்டோம். இனி பேமெண்ட் மட்டும் கேட்டு வாங்கிக்கணும். 2 hours later. இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 1:14 ஆகுது, 1:15 ஆக போகுது. இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட தான் இருக்கேன். நம்ம அங்கே ஒரு ரைடு ட்ராப் பண்ணோம்ல, அது தொடுகோடாய் அது ஒரு பிளேஸ் வந்துச்சு, செங்காடு, செங்காடு. அங்கே ட்ராப் பண்ணிட்டு அங்கேயே கிட்டத்தட்ட அந்த ரைடு தான் ஒரு 11 மணிக்கு முன்னாடியே டெலிவரி பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு 1/2 hour வெயிட் பண்ண, எந்த ஆர்டரும் வரல. சரின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ரீபெரும்புதூர் வந்தேன். இங்கே வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இப்போ மணி 1:15 ஆகுது. கிட்டத்தட்ட 2.25 மணிக்கூர் ஆர்டரே இல்லை. ஆர்டரு எப்படின்னா போர்ட்டலே வந்து சில்லற ஆர்டர் போட்டுருக்காங்க, இந்த ஏரியாவில் ட்ராப் பண்ணுற மாதிரி. நான் எடுக்கலை, எதனா கொஞ்சம் பேச போடணும்னு பார்த்தா 88 ரூபா ஆர்டர் போட்டேன். நான் 700 800 ஆர்டர் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்த்தா 88 ரூபாய் போட்டு விட்டேன். நான் எடுக்கலை, அது வெயிட் பண்ணி நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எந்த சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, தேவையில்லாமல் அவுட்டரில் வந்து மாட்டிக்கிட்டோம் இன்றைக்கி, அவ்வளோதான். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா வீட்டுக்கு தான் மேப் போட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் போகிற வழியிலையும் அதாவது கம்பெனி ஏரியாலாம் இருக்குது. சப்போஸ் ஆர்டர் கிடச்சி நான் கன்டினியூ பண்ணுறேன், இல்லை நான் ஏரியாவில் போய் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா கைஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே அங்கிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் போயிட்டு இருக்க வழியில் இந்த ஒரு ஏரியாவை பார்த்துங்க, நல்லா இருக்குது. இதில் ஏதோ போட்டிருந்தது ராஜீவ் காந்தி நினைவகம். நான் ராஜீவ் காந்தி நினைவகம் நான் வந்துருந்தேன் பிளேஸு. அது அந்த ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா உள்ளாடி எப்படி இருக்குன்னு? பயங்கரமாக இருக்குங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரில, ஆனால் நல்லா இருக்குது. இடம்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஆளும் இல்லை. வந்தால் பீஸ்ஃபுல்லாக அப்படியே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பார்ப்போம், அப்படின்னு ஒரு நாள் பிளான் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் அப்படியே இங்கிட்டு வந்துட்டு இருந்தேன், பார்த்ததுன்னா டக்குன்னு பார்த்து நல்லா இருந்துச்சு. ஓகே, ஒரு நாள் பிளான் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ராஜீவ் காந்தி நினைவகம். கைஸ் யாராச்சும் வரணுன்னா சும்மா சண்டே எதனா பார்க்குறதா இருந்தால் பாருங்கள் கைஸ், நல்லா இருக்கும். ஆனால் உள்ளே போனால் இதோட நல்லா இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பிளேஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. தேங்க்ஸ் ப்ரோ.
இல்லை ப்ரோ. ஓகே கைஸ், 327 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். 327, அதாவது டேங்க் ஃபில் பண்ணியிருக்கோம் டோட்டலாட்டு. ஓகே, டோட்டல் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா பரவாயில்ல, ஆவரேஜாக ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு 1601 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் மொய் வச்ச மாதிரி. 1601 சாரி 1 இதில் இப்போ 327 ரூபா பெட்ரோல் மொத்தமாக மேனேஜ் பண்ணிக்கலாம். 327 டேங்க் ஃபில். அப்புறம் காலைல டிஃபனுக்கு ஒரு 40 ரூபா ஆச்சு, மதியானம் வரையும் சாப்பிடல. ஓகே பரவாயில்லைங்க. என்னோடய ப்ராஃபிட்டை பார்த்தீங்களா, நம்ம என்ன அவ்வளோ ஓட்டவே இல்லை, இருந்தாலும் நம்மளோட ப்ராஃபிட்டை ஒரு 1234 ரூபா வந்திருக்கு. ஆனால் ஒன்று என்னன்னா, இப்போ ஒன்று யோசிச்சு பார்க்குறேன். நான் எல்லாம் ஸ்டார்டிங் இந்த ரேப்பில் வந்த டைமும் எப்படியாச்சும் ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் எடுக்கணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டுவேன். அதாவது காலைல ஸ்டார்ட் பண்ணுவேன், காலைல ஒரு 8-9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். சில டைம் ஒரு 5 மணிக்கெல்லாம் முடியும், சில டைம் 7-8 மணிக்கெல்லாம் முடியும். அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு இந்த ஒரு 1000 ரூபா எடுக்கிறதுக்கு. இப்போல்லாம் இந்த 1000 ரூபா ப்ராஃபிட்டுங்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு அசால்ட்டாக இருக்குது. டக்குன்னு எடுக்கலாம் எனக்கெல்லாம் ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட்டுங்கிறது. அதான் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கண்டினியூஸாக பண்ண அது நமக்கு அப்படியே கொஞ்சம் ஈஸியாகிரும் போல இருக்குது. அதில் இருக்க நம்ம ஸ்ட்ராட்டஜி ட்ரிக்ஸு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் போல இருக்குது. அதான் இப்போ அந்த ஒரு ப்ராஃபிட்டுங்கிறது எனக்கு ஈஸியாக இருக்குது. இப்போலாம் டார்கெட்டே ஒரு 2000 ரூபா. இன்றைக்கி நான் கண்டிப்பாக சிட்டிக்குள்ளாடி இருந்திருப்பே, கண்டிப்பாக 2000 ரூபா ஒரு ப்ராஃபிட்டு அந்த மாதிரி நெருக்கியிருப்பேன். சரி ஓகே பரவாயில்ல. ஓகே கேஸ், நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னா, ஒரே செகண்டு, 152 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஓகே சரி ஓகே கைஸ், நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் கனெக்ட் பண்ணுறேன். பாய், see you later.